இப்ப ஆட்களே இல்லை. கேட்டா வராங்க. அது எல்லாரும் சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு செய்ய ஒரு சந்தோஷம் தான். வேலைக்கு கேட்டா டை அடிக்கொண்டு கலவரத்துக்குள்ள எறிகிறாங்க. ஒரு 10 பிறப்பை எத்தனை மத்தியாலத்தை செய்து முடிக்கும் மிஷன்? 10 பிறப்பு வாகனத்துக்கு கொண்டு மில்லியன்டா 1.5 மத்தியாலம். விவசாயிகளுக்கு இது ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு வேற சாதமாக தான். விலைக்குள்ள அச்சை உடைக்கும், ரேசரை உடைக்கும். அப்படி எனக்கு இந்த நல்லா வந்திருக்கு. ஆனால் சிலருக்கு வந்து அழிவுகள் இருக்கு. ஆடுகளும் கூட வைக்கல் எல்லாம் உதவும். இந்த வைக்கலுக்கு மக்கள் வார ஆக்களை பிடிக்க இயலாது. அப்ப அடிக்கிறதுக்கு படங்கு இல்லை. விவசாயிகளுக்கு இந்த முறை வந்து லாபகரமாக அமைய இல்லை. வணக்கம், நான் சார்ல்ஸ். இன்று நவாலி வடக்கு அட்டகிரி வயல்வெளிக்கு வந்துள்ளேன். இப்போது நெல் அறுவடை செய்கின்ற காலம் தொடங்கிவிட்டது. அந்த வகையிலே நெல் அறுவடை செய்கின்ற இயந்திரத்தோட எவ்வாறு அறுவடை செய்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு காட்டப் போகின்றேன். இந்த காலகட்டங்களிலே மேலே இந்த இயந்திரங்கள் வரக்கு முதல் தொழிலாளர்களை பயன்படுத்தி தான் இந்த வேலை செய்கிறது. அந்த வேலை வாய்ப்பெல்லாம் இப்போ அட்டு போய்விட்டது. வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு அதுக்கெல்லாம் இயந்திரம் எப்போ வந்ததும் மனிதன் வலு பயன்படுத்தாமல் இயந்திர வலுவை கொண்டு இப்போ நெல் வேலைகளும் செய்கின்றார்கள். அந்த வகையில் இந்த நெல் அறுவடை செய்கின்ற இதுவும் இயந்திரத்தை பயன்படுத்தி தான் அறுவடை செய்கிறார்கள். எனவே வாருங்கள், நெல் அறுவடை செய்கின்ற இந்த காட்சியை காணொலி மூலமாக உங்களுக்கு காட்டப் போகின்றேன். வாருங்கள். நன்றி. அத்துடன் என்னுடைய சிஎன்ஐ சார்ல்ஸ் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.
நாங்கள் இந்த விவசாயத்தை வந்து நீண்ட காலமாக இங்கே செய்து கொண்டு வரோம். இருந்தபோதும் விவசாயிகளுக்கு இந்த முறை வந்து லாபகரமாக அமையலை. எங்களுக்கு இந்த நல்லா வந்திருக்கு, ஆனால் சிலருக்கு வந்து அழிவுகள் இருக்குது. அரசாங்கம் அழிவுகளுக்கு கொடுப்பனவர் கொடுக்குறதா கூறிக்கொண்டிருக்கிறார்கள், சில இடத்துல கொடுத்துருக்கிறார்கள், எங்களுக்கு இன்னும் விடுபட இல்லை. இருந்த போலும் விவசாயிகளுக்கு பொதுவாக இந்த முறை இந்த ஏரியாவில் நல்லா தான் வந்திருக்குது. புதிய மெஷினரியல் தொழில்நுட்பங்கள் இருக்கிறதால நாங்கள் உடனடியாக மலைகளுக்கு அதுகளுக்கு சேதங்கள் இல்லாமல் பயிரை நாங்கள் அறுவடை செய்து வீடுகளுக்கு கொண்டு போகக்கூடியதாக செய்யக்கூடியதாக இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குமாக இருந்ததுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக விவசாயிகள் ஆர்வத்துடன் இந்த வேலைகளில் ஈடுபடக்கூடிய இருக்கும். எங்களை போன்ற இளம் விவசாயிகளும் வந்து நான் எல்லாம் ஒரு திணைக்களத்தில் வேலை செய்கிறேன். எங்களை போல வேலை செய்து கொண்டு இந்த விவசாயத்தை ஊக்குவித்து செய்ய இந்த நாட்டில் இப்போது அரிசி தட்டுப்பாடு, நெல்லில் என்ற பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீர்வுகளை காணக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து கூலியாக்களை பயன்படுத்தி தான் அறுவடை செய்து விவசாயத்தை செய்து கொண்டு வந்த நாங்கள். இப்போ வந்து புதிய டெக்னாலஜியில் மிஷின்கள், இப்படி வெட்டுற மிஷின் வந்து புதிய டெக்னாலஜியில் வந்திருக்கிறதால ஒரு குறுகிய நேரத்தில் வீட்டை சொல்லிவிட்டால் அவர்கள் வந்து வெட்டி போட்டு வீட்டை உணர்ந்து தருவார்கள். இதால் வந்து எங்களுக்கு நேரமும் மிச்சமாகிறது, மழை போன்ற இதனால் சேதங்களும் வந்து குறைவாக இருக்கிறது. மற்றது ஒரு பகுதி நேரமாக நாங்கள் இதை விவசாயத்தில் ஈடுபடக்கூடியதாக இருக்கோம். இந்த புதிய தொழில்நுட்பத்தால் சாதக பாதகங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாதகங்களும் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட இந்த ஏரியாவில் வந்து பொதுவாக வந்து இந்த வைக்கல் எல்லாம் நாங்கள் நல்ல விலைக்கு விற்கலாம். எங்களுக்கு வந்து விவசாயிக்கு அது ஒரு உதிரி வருமானமாக இருக்கும். ஆனால் இந்த மிஷினால் நாங்கள் வெட்டி வைக்க அது இந்த பெறுமதி வந்து குறைவாக இருக்கும். மற்றது வந்து நெல் வெட்டி வைக்கையும் வந்து நெல்லுக்கான ஒரு சேதாரங்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வயல் வழியை பார்க்க தெரியும், சேதங்கள் வந்து கூடவாக இருக்கும். நெல் வந்து வெட்டேக்கில் வந்து கொட்டுண்டு இப்போ நீங்கள் திரும்ப இதை உழுதிங்கன்னு சொன்னால் அப்படியே விதைச்ச மாதிரி முளைச்சி போய் நிற்கும். இப்படியான சேதங்களும் இருக்கும். இருந்தபோது நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க விவசாயிகளுக்கு இது ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான். விவசாயிகளுக்கு நன்மையாக இருந்தாலும் இப்போ இந்த பொருளாதார பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும் தானே, கூலி வேலைகளுக்கு நிறைய சம்பளமாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இப்போ கூலிக்கு வேலை கிடைக்காததாலே அவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டு அரசாங்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அவைகளுக்கு பாதிப்பு தான் அந்த விஷயம். நன்றி. இப்போ பாருங்க, எல்லாம் மெஷின் மூலமாக அறுவடை செய்து வயல் நிலத்தை பார்க்குறீர்கள்.
வணக்கம். வணக்கம். எப்படி வயல் எப்படி பரவா இந்த முறை பரவாயில்லை, கொஞ்சம் தண்ணி கூடி கொஞ்சம் வளைஞ்சது, மற்றபடி பரவாயில்லை. நீங்கள் இயந்திரம் மூலமா அறுவடை செய்கிற உங்களுக்கு லாபமா நிறையா ஆக்களை வச்சால் இப்போ ஆக்களை பிடிக்க இயலாது. அப்போ அடிக்கிறதுக்கு படங்கு இல்லை, டிராக்டர் இல்லை. ஆனபடியால் இதுதான் மெஷின் தான் அடிக்க வேணும். ஆனபடியால் கொஞ்சம் சேதம் தான். என்ன செய்கிறது, விழுந்தா விளையாட்டு சேதம் இல்லை, விழுந்தா கொஞ்சம் சேதம் தான். ஆனபடியால் உதவ வேற வழி இல்லை. இந்த மெஷினால எவ்வளவு இந்த காசு கூலி எவ்வளவு? உதவ போன முறை 1000 ரூபா எடுத்தவங்க, இந்த முறை கொஞ்சம் கூடவா குறையவா தெரியாது. ஒரு பரப்புக்கு 1000 ரூபா. இந்த முறை கூடவா குறையவா தெரியாது. நான் கேட்கேன். வேலை ஈஸியாக முடிச்சிரு போலக்கு. ஆக்களை பிடிச்சி போட்டா இப்போ ஆக்களும் இல்லை, அதை விட கூலி கூட. வேற ஒன்றும் செய்ய இயலாது. முதல் ஆக்கள் பற்றி படங்கு இல்லை. அப்போ என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய இயலாது. காலத்துக்கு கேட்டு மாறணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், வேறு ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் முந்தைய காலத்துல ஆக்களை வச்சு செய்கிறதும் ஒரு சந்தோஷம். அது எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு செய்ய ஒரு சந்தோஷம் தான். காலங்கள் மாற 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 ஒன்றும் செய்யலாம். மெஷின் தான் ஆள போகும். தனியாக மெஷின் தான். இப்போ உழவு எல்லாம் விதைப்பு தான் நாங்கள் விதைக்கிறது, அதுவும் வந்துடும். வந்துட்டு இங்கே நம்ம அது வெட்டி தானே உடனே வேறாக்கி தருது. அப்படியே தூத்தி நல்ல புரியும்பா தருது. அப்போ இதோட முடியுது எங்களை வீட்டு. அந்த காலத்துல அது ஒரு 5G அளவுக்கு ஒரு 5G வருத்தம் வராதுல. இது நாங்கள் இப்ப படத்திலிருந்து வருத்தம் வந்துடுது. சரி தெரியுமா? முந்தி இப்படித்தான் சந்தோஷம். மேல இறங்கும், மேல இறங்கும். முந்தி தம்பி மாடுகளும் கூட வைக்கல் எல்லாம் உதவும். இப்போ வைக்கலுக்கு மக்கள் வாரையில் என்ன செய்யுங்க வைக்கோல? வைக்கல் சில பேர் எடுப்பினோம். இப்போ தம்பி மாடு நிற்கிறபடியா கொண்டு போவேன். முந்தியெல்லாம் வைக்கோல்லாம் வைக்கலுக்கு சரியான விலை. முந்தி முந்தி தண்ணியிலிருந்து வரும் தண்ணி வாய்க்காது. வெங்கட வைக்கல் எல்லாம் வெட்டு கூலி காணும். அந்த காலமணி வராத சரி வராது.
இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அந்த சைட்டில் உள்ளதை விட்டுற மெஷினுக்கு அது பிடிக்காது. அதனால அவர் அந்த கையால் வெட்டி அதை போடுற வந்து மெஷின் எடுத்து அதை வைக்கோலை வேறாக்கி தன் செயல்பாட்டை செய்யும். அதுதான் பெரம்பில் உள்ளதை பெரம்பில் சைட்டில் உள்ளதை வெட்டி போடுறேன்.
ஒரு சொற்ப வேலையில் இவ்வளோ வேலை செய்து கொண்டு பாருங்கள். இயந்திரத்துக்கும் நல்லதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மூட்டை ஃபில் பண்ணியாச்சு. 6வது மூட்டை போட்டுருக்கு. பார்த்தீங்களா, தொழிலாளர்களை இப்போ வெட்டி செய்யணும்னா இத்தனை வரை முடியாது, பின்னரும் செல்லும். அந்த வகையில் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ளதை தான் இப்போது நீங்கள் பார்க்கலாம், காணலாம்.
எல்லாம் இதோட வெட்டுற மாதிரியா இது எடுக்க அல்லது நிலத்தோட நிலம் இருக்கிறது அப்ப தண்ணி இருந்தா மிஷின் விளைச்ச காய்ச்சல் கஷ்டமா இது மாதிரி வேலை மட்டப்படுத்தி உழுது அதுக்கு செலவு தானே அதுக்கு உலக இதையும் சேர்த்து தான் உழுவது கட்டை அடிக்கட்டை ஆனா வைக்கோல் அந்த இதா வருது தும்பு கையால வெட்டேக்க நல்லா மாடிக்குதான் விருப்பம் அது வந்து கொஞ்சம் தண்டுகள் மாட்டு மாட்டு சப்பி சாப்பிடுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த வயல் அறுவடை செய்யற மெஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதை பற்றி வாகனங்கள் பழுதுபடும். நாங்கள் ஒரு பரப்புக்கு 1000 ரூபா வேண்டுறோம். அந்த தேசத்துல இருந்து இப்ப மழை தானே, அப்ப நாங்கள் இங்க ரோட்டுலாம் கொண்டு கொடுக்குறோம். அப்ப எங்களுக்கு தான் அவ்வளவு வரம்பால் மாதிரி விலைக்குள்ள அச்சை உடைக்கும் ரேசரை உடைக்கும். அப்படி என்ன பிரச்சனை. அப்ப ஆக்கள் சொல்லினா அங்காள பக்கத்துல தென்மராட்சி பக்கத்துல 800 ரூபான்னு சொல்லிடலாம், இங்க 1000 ரூபான்னு சொல்லிடலாம். என்ன வித்தியாசம்? அங்க வந்து நடுவுலயே இறக்கி விட்டு போடுவாங்க. அந்த மிஷின் இது 12 வாய்க்கோட இந்த ரோட்டுக்கு வரணும். ரோட்ல உணர்ந்து தந்துட்டு தான் திரும்பி போய் வெட்டணும். திரும்பி போய் வெட்டைக்குள்ள அவன் அருவியை விட்டு இறக்கி விட்டான்னா அவன் ஒரு 10 பரப்பு கூட வெட்டுவான். அப்ப அவன் 200 ரூபாய் குறைக்கலாம். இது அவ்வளவு லோட்டோட ரோட்டுக்கு வரைக்குள்ள அப்ப அவன் மிஷினுக்கு தானே வேணும். ஒரு 10 பரப்பை எத்தனை மத்தியாலத்தை செய்து முடிக்கும் மிஷின்? 10 பரப்பு வாகனத்துக்கு கொண்டு மில்லியன்டா 1/2 மத்தியாலம். அந்த அளவுக்கு வேலை வேகமாக ஓடும். ஆனால் சாமான் பழுதா போனா அவ்வளவு காசு என்ன விலை அற்றுக்கு குறைஞ்சது 35,000 ரூபாய்க்கு மேற்பட்ட சாமான் தான் கிடக்கும். அப்ப நாங்கள் வெளியில கதைக்கிறது இப்படி அது கதைக்கலாம். கலாட்டினா தான் தெரியும் அது இந்த விளையாப்பம். ஆனா வேலை ஈஸி. என்னையா வேலை ஈஸி? இந்த மழை டைம் தானே பாருங்க. அந்த வண்டில இருந்து இந்த ரோட்டு குணந்தவன் அவன் அதுலயே இறக்கி விட்டாருன்னா அதுல இப்ப அந்த வயல இறக்கி வெட்டி முடிஞ்சிருக்கு. இறக்கி போயிருப்பாங்க. அந்த நெல்லெல்லாம் பாருங்க இங்கதான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப வந்து போறது தானே நேரம். அவ்வளவு மிஷினுக்கு தானே வேதினு. அப்ப மிஷின் கேட்க இந்த வரம்புகள் வரம்பில் ஏறி அது எல்லாம் வெட்டி கொடுக்கணும். லோட்டோட விலைக்க வரம்பு வெட்டி கொடுக்கணும் நாங்கள். இல்லையாண்டா மிஷினுக்கு தான் கொஞ்சம் அறக்கும். அப்ப இவர் மிஷின் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு நாளைக்கு? இவருக்கு பிறப்புக்கு 100 ரூபா. மிஷின் பெருமதி எவ்வளவு சந்தை விலை? இது இப்ப புதுவி வந்து 1.5 கோடி. 1.5 கோடியா? இது முந்தி வந்த இது முதல் வந்தது. அப்ப விலையும் விலைதான் அதிന്റെ தேய்மானம் செலவும் செலவுதான். ஆக்கள் இல்ல பிரச்சனை தான். இந்த மெஷினை வச்சு பயன்படுத்துற மற்ற முந்தியில ஆக்களை வச்சு கூலி ஆக்களை வச்சு பயன்படுத்துற என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? முந்தி ஆக்கள் இருந்தது. நாம இப்ப வேலைக்கு கேட்டா டை அடிக்கொண்டு கலவரத்துக்குள்ள எறிகிறாங்க.
வேலைக்கு வராங்க. ஆனா அப்ப உள்ள சந்தோஷம் இப்ப இல்லையே. இப்ப இல்ல. அதில் வந்து எல்லாம் அந்த என்ன கத்தியது சொல்றது அறிவாள் அறிவாளை கொண்டு பட்டேக்கு ஒரு சந்தோஷம். அப்ப ஆக்கள் இருந்தாங்க, ஏக்கர் கணக்குல சாப்பாடு கொடுத்தா நிறைய சந்தோஷமா போயிடும். இப்ப ஆக்களே இல்ல. என்ன காரணம்? அவைக்கு என்ன வருமானங்கள் வருதா? என்ன அந்த தொழில விட்டு வெளிநாட்டு காசுகள், வெளிநாட்டு காசு, வெளிநாட்டு மோகம் என்ன அங்கே ஆக்கள் காசு போவார். அதான் காரணம் என்ன. இல்லாட்டி இந்த எவ்வளவு பொம்பளை வேலை செய்வேன் பாக்க ஒரு ஆசையா இருக்கு. அறிவாரோட நிக்க இந்த குரூப் 35 பேர், 5-6 ஆம்பளையால், மிச்சம் முழுக்களும் பொம்பளை எல்லாரும். இதுல ஒரு 5 மடங்கு போட்டா 150 மடங்கு வேலைதான் அந்த தொங்கல்லாம் ஏற்றது. அப்படி இப்ப ஆட்களே இல்லை. கேட்டா வராங்க. அதான் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டு போகுது. இனி மெஷின் தண்டவாடுல ஆட்களே டிரைவரும் தேவையில்ல போட ஒரு காலத்துல சைனால அப்படித்தானே தண்டவாடுல மெஷின் ரோபோ அது ஒரு காலத்துக்கும் செய்ய வரல. சரி ஐயா, நன்றி. நல்ல பயனுள்ள விஷயங்களை எங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.